கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 13:14. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்பதான அந்த வார்த்தை. அன்பானவர்களே, இந்த வார்த்தையை குறித்து தியானிக்கின்ற வேளையிலே கவனமாக இதை கைக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இன்றைய தியான வசனம் நிலையான நகரம் நமக்கு இங்கு இல்லை என்று கூறுகிறது. அதாவது என்றென்றும் நிலைத்திருக்கும் நகரம் இந்த பூமியிலே இல்லை என்று தெளிவாக குறிப்பிடுகிறது. இதற்கு என்ன அர்த்தம்? இந்த பூமியும் இதில் உள்ள அனைத்தும் நிலையானவைகள் அல்ல என்றும், இவைகள் அனைத்தும் அழிந்து போகக்கூடியவைகள் என்றும் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படியானால் நிலையான நகரம் என்பது எங்கே இருக்கிறது? நிலையான நகரம் என்பது ஒன்று உண்டா என்ற ஒரு கேள்விகள் நமக்குள்ளாக காணப்படலாம். இந்த கேள்விகளுக்கும் வேதத்திலே பதில் உண்டு. தேவ பிள்ளைகளாகிய நாம் அதை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளையே, இந்த கேள்விகளுக்கு பரிசுத்த வேதாகமும் பதில் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பார்க்கும்போது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் என்று இந்த வசனம் நம்மை தெளிவுபடுத்துகிறது. வசனத்தை நாம் வாசிக்கும்போது, மனிதர்களால் இந்த பூமியில் கட்டப்பட்டிருக்கும் அனைத்தும் அழிந்து போகும், ஆனால் தேவனால் கட்டப்படும் வீடு அழிந்து போகாமல் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. தேவன் நமக்காக கட்டி கொண்டிருக்கும் அழியாத வீடு எங்கே இருக்கிறது? அது பரலோகத்தில் இருக்கிறது. எனவே தேவ பிள்ளைகளாகிய நாம் அழிந்து போகக்கூடியவைகள் மேல் நம்முடைய இருதயத்தையும் கண்களையும் வைக்காமல் அழியாமல் என்றென்றும் நிலைத்து நிற்பவைகளையே நாடி தேட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்று எபிரேய ஆக்கியோன் குறிப்பிடுகிறார். நித்திய வாழ்க்கையை குறித்து அதிகமாக யோசித்து தியானித்து அதற்காக கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். நம்முடைய சிந்தைகளை நித்திய வாழ்க்கையை குறித்து நிரப்ப வேண்டும். அதை பற்றி அதிகமாக பேச வேண்டும். நித்திய வாழ்க்கையை பற்றி அதிகமாக பேசும் இடங்களுக்கு நாம் செல்ல வேண்டும். இவ்வாறு நித்திய வாழ்க்கைக்காக நம்முடைய ஆத்துமாவை ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதையும் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இவ்வாறு நாம் ஆயத்தமானால்தான் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கைவேலை இல்லாத நித்திய நகரத்தில் என்றென்றும் வாழலாம் என்பது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா! இதையே இன்னொரு வசனமும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அதுதான் நித்திய வீடு. கர்த்தரிடத்தில் குடியிருப்பது தான் நித்திய வீடு. இதைத்தான் நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாம் தேடுகிறோம், நாடி தேடுகிறோம் என்று அங்கே எபிரேயர் சொல்லுகிறார். அவ்விதமாக இருக்கிறபடினாலே நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கின்றவர்களாக நித்திய வீடாகிய கர்த்தரிடத்தில் குடியிருக்கும்படியாக நாம் நம்முடைய இருதயங்களை ஆதாயப்படுத்திக் கொள்வோம். தேவனை சார்ந்து நாம் வாழும்போது அவ்விதமாகவே தேவன் நம்மை அதற்குரிய வழிகளிலே கரம் பிடித்து வழி நடத்தி
நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக நம்மை வைப்பார் என்று நிச்சயம் விசுவாசிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆமீன்.